நிவின் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அவரால் தாங்கிக்கவே முடியல. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்த ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சடங்குகள் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து நிவினுக்கு இன்னும் கோவமா வருது. இந்த நிலைமையில வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம யமுனா வந்து நிவின் கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வராங்க. நிவின் அப்படி சொல்லிட்டு பேசுகிறாங்க. உடனே வந்து யமுனா பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகி மூஞ்சி திருப்பிக்கிறாரு நிவின். அதை பார்த்துட்டு யமுனா வருத்தம் அடைகிறாங்க. உடனே வந்து நிவின் பேச போகிறாங்க. ஆனால் யமுனாவை டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாரு. திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இதனால யமுனா மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தாத்தாவும் பாட்டியும் என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன் தங்கச்சி வீட்டுக்காரர் இங்கே கூட்டின்னு வந்துருமா, இங்கே வந்து நைட்டு ஸ்டே பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. நம்ம வந்து குமரனும் அதுக்கப்புறம் நம்ம காவேரியும் அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, உட்கார வைக்கிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அப்படியே டென்ஷனாகுது நிவினுக்கு, செம்ம டென்ஷனாக. நிவின் வந்து விஜய் கிட்ட பேச மாட்டேங்கிறாரு. விஜய் பார்த்து முறைக்கிறார். ஐயோ இவன் முறைச்சிக்கிட்டே இருக்கானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, பாட்டி வந்து வீடெல்லாம் சுற்றி காட்டலாம்ல நிவினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு விஜய் வராரு. அப்போ நிவின் வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. என்ன இவர் இப்போ முறைக்கிறாரு, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யோசிக்கிறாரு நம்ம விஜய். அந்த டைமில் கரெக்டாக எதுக்காக நானே சுற்றி காட்டுறேனே அப்படின்றாங்க ராகினி. நீயா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க ராகினியை. ஏன் நான் சுற்றி காட்டக்கூடாதா, நிவின் யார், என் சொந்த வந்து அத்தையோட பையன், அப்போ எனக்கு சொந்தக்காரன்ல, அப்போ நான் சுற்றி காட்டக்கூடாதா, நான் சுற்றி காட்டினா என்ன தப்பு இருக்குது பாட்டி அப்படின்னோடனே சரிம்மா விருப்பப்படியே செய் அப்படின்னோடனே நிவின் வாங்க நான் சுற்றி காட்டுறேன் அப்படின்னா நிவின் பார்த்து முறைக்கிறாரு. உடனே வந்து என்ன நிவின் வரமாட்டிங்களா வாங்க அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணுறாங்க. உடனே பார்த்துட்டு அப்படியே போகிறாரு. பார்த்தீங்களா இதான் இந்த ரூம் தான், எல்லாரும் ரூமை நான் காட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிடைக்குது, நம்ம காவேரி விஜயோட ரூமு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து நக்கலாக பார்க்குறாங்க. சரி உங்ககிட்ட கொஞ்சம் பேச தான் கூப்பிட்டு வந்தேன், ஒரு விஷயம் சொல்லட்டுமா நிவின், நீ என்ன வேணாம்னு சொல்லிட்ட, ஆனால் இப்போ அப்பளம் விற்கிற ஆளுங்க கூட போயிட்ட, பாத்தியா உன் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த யமுனாவும் காவேரியும் எப்படிலாம் உன்னை ஏமாற்றிருக்காங்க பார்த்தல அப்படி சொன்னோன்னே அதை பார்த்து அப்படியே நிவின் முறைக்கிறாரு. உடனே காவேரி கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க. காவேரி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், என்ன வேணாலும் பேசுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை வந்து பேசுகிறாங்க. உடனே அவள் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, ராகினி கரெக்டாக தானே சொல்கிறா, வந்து என்னை ஏமாற்றி தானே கல்யாணம் பண்ணீங்க, அதுதான் அவள் சொல்கிறா. நிவின் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அவள் என்ன மீன் பண்ணுறான்னு உங்களுக்கு புரியுதா, அவள் யமுனா ரொம்ப கேவலப்படுத்துகிறா. உடனே வந்து அப்படியே பார்த்து சிரிக்கிறாரு. என்ன நிவின் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னோடனே இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியல, ராகினியும் என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சா, மணமேடை வரைக்கும் நிறைய 2 வாட்டி இவர்கிட்ட வர வந்துட்டா, ஆனால் கல்யாணம் நடக்கலை, அப்போ அவள் தான் ரொம்ப மோசமானவ கேவலமானவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசணும். அடுத்து வந்து இதே விஷயத்தை தான் நீ வந்து உன் தங்கச்சிக்காக செஞ்சுருக்க, உன் தங்கச்சியும் என்ன வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணி கல்யாணத்தையும் முடிச்சுட்டாவ, அப்போது இந்த 2 பேரில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க காவேரி. என்ன நிவின் இப்படிலாம் பேசுகிறீங்க, வேறு என்ன பேசுறது, ராகினி தப்பு செஞ்சா ராகினி வந்து மோசமானவன் சொல்கிறல்ல, அப்போ உன் தங்கச்சி மட்டும் நல்லவளா, அப்போ நீ நல்லவளா கல்யாணம் பண்ணி வச்சவ அப்படி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம காவேரி. என்ன நிவின் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. அப்படி தான் பேசுவேன் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அங்கேருந்து போகிறாரு. அப்போ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வந்து நம்ம ராகினி. அப்பா முதல் முறையாக நிவின் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கா, உண்மையிலேயே சூப்பர் நிவின் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. உடனே நிவின் கிட்ட போய் நிவின் நல்ல பதிலடி கொடுத்த, உண்மையிலேயே இன்றைக்கி தான் என் அத்தையோட பையன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டேன் அப்படின்னோடனே இங்கே ரொம்ப ஓவராக பேசாத புரியுதா, நான் காவேரி வெறுப்பேதை தான் அப்படி பேசினேன், மற்றபடிலாம் ஒன்றெல்லாம் எனக்கு இந்த ஜென்மத்திலையும் பிடிக்காது, ஓவராக பண்ணிகிட்ருக்காது அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அது கேட்டு வந்து இப்படி பேசுகிறானே அப்படி சொல்லிட்டு ராகினி எப்படியோ உனக்கும் வந்து காவேரிக்கு முட்டிக்குச்சுல்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க 2 பேருக்கு நிவினுக்கும் வந்து யமுனாக்கும் இங்கே தான் ஃபஸ்ட் நைட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நிவினுக்கு வந்து சில வந்து சொல்கிறாங்க இது ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ட்ரெஸ் கொடுக்குறாரு. அதை நிவின் வாங்க மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் தாத்தா பாட்டிலாம் சொன்னோன்னே நிவின் வாங்கிக்கிறாரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, யமுனாக்கும் அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் நைட்காக வந்து 2 பேருமே வந்து ரூம்க்கு அனுப்புகிறாங்க. இதையெல்லாம் பார்த்த வந்து நம்ம ராகினிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. இந்த வீட்டில் இதெல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்றாங்க ராகினி. அதை பார்த்துட்டு இங்கே விஜய் இப்படி கல்யாணம் பண்ணி வச்சாருன்னா அதனால தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் வந்து சொல்லிட்டுருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நிவின் வந்து யமுனா கிட்ட சொல்கிறாரு, உன் கூட வாழவே எனக்கு பிடிக்காது, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, நான் உன்னை எப்போ ஒய்ஃபாக ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழ வைக்கிறாரு. என்ன பண்ணுறாங்க, நான் உங்களை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேங்க, நான் உங்ககிட்ட வந்து சாரி கேட்டுக்கிறேன், நீங்கள் எனக்காக வந்து இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் அவரும் ரொம்ப சந்தோஷமாக கட்டி பிடிச்சிக்கிறாரு. இதன் முடியும்.